பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னியான எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தங்கமயில் சரவணன் போயிட்டு, இங்கே பாருங்க மாமா, நான் என்னவோ தெரியாமல் ரூம் புக் பண்ணிட்டேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. தயவு செஞ்சு நம்ம இங்கேருந்து போயிடலாம் வா மாமா அப்படின்னு சொல்லிட்டு பையன்லாம் தூக்கிட்டு தங்கமயில் வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து சரவணன் இருந்துட்டு, தங்கமயில் எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் நம்மளவே பார்க்க போகிறாங்க. இன்னும் ஒரு நிமிஷம் இரு, எப்படியாச்சும் கதிர் அமௌண்ட்டை ரெடி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு தங்கமயில் இருந்துட்டு, இல்லைங்க எனக்கு நம்பிக்கை இல்லைங்க மாமா யாரும் மேலேயும். தயவு செஞ்சு நம்ம இங்கே இருக்கவே கூடாது, வாங்க மாமா இந்த ஹோட்டலை விட்டு நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கதறி அழுந்துட்டு இருக்காங்க. இப்போ கதிர் சரவணுக்கு கால் பண்ணி, அண்ணா ஃபோனுக்கு மெசேஜ் வந்துடுச்சா, அண்ணா பணத்தை அக்கௌண்ட்டில் போட்டுட்டேண்ணா, நீங்கள் உடனே ரூம்பு சாவி வாங்கிட்டு போயிட்டு அண்ணியை கூட்டின்னு போங்க ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு சரவணன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்க பாரு தங்கமயில், கதிர் இப்போ நம்மளுக்கு பணத்தை சென்ட் பண்ணிட்டா, நம்ம இப்போ ஹோட்டலுக்கு போகலாம், ரூமுக்கு வா தங்கமயில் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போகிறாங்க. இப்போ ரூமுக்கு போனதுமே தங்கமயில் இருந்துட்டு, சரி மாமா என்னுடைய அம்மா ரொம்பவே பயந்துக்கிட்டு இருப்பாங்க, நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோன்னு சொல்லிடுறேன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தங்கமயில் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு தங்கமயிலோடைய அம்மா இருந்துட்டு, சரி தங்கமயில் அவ்வளோ பணத்தை மாப்பிள்ளை எப்படி ரெடி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு தங்கமயில் இருந்துட்டு, அதுவாம்மா அவங்க தம்பிங்க தான் ரெடி பண்ணி அமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு தங்கமயிலோடைய அம்மா இருந்துட்டு, ஆமாம்மா அண்ணாவுக்கு தானே அனுப்புனாங்க பணத்தை, இருக்கட்டும் விடு. ஆமா இவ்வளோ நாளாக உன்னுடைய புருஷன் சம்பாரிச்சேன்னா அப்படியே எடுத்துட்டு போய் வீட்டில் கொடுத்துருவானா, ஒரு 5000 10,000 கூட கையில் வச்சுக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு தங்கமயில் இருந்துட்டு, அம்மா பாவம்மா அவரு இப்போ ஹோட்டலுக்கு வெளியே நின்றுட்டு இருந்தபோது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தாங்க தெரியுமா, அவங்க முகத்தை என்னால் பார்க்க கூட முடியலம்மா, அவ்வளோ பாவமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு தங்கமயிலோடைய அம்மா இருந்துட்டு, இப்படியே பாவம் பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, எல்லாரும் உன் தலை மேலே மிளகா அரைச்சி விட்டுருவாங்க, நீ கொஞ்சம் ஒசரா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு தங்கமயில் சரிம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ராஜுவோடைய அப்பா அவங்க அம்மா கிட்ட வந்து, இங்கே பாருமா குமாருக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாரும் இன்னைக்கு சாயங்காலமே வராங்க, நீ லாக்கரில் இருக்க நகை எல்லாமே எடுத்துட்டு வந்து போட்டுக்கோ. இதை கேட்டு அப்பா ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, என்னம்மா பண்ணுறது, லாக்கரில் இருந்த நகை எல்லாமே நாம் தான் ராஜுக்கு கொடுத்துட்டோமே, இப்போ பொண்ணு வீட்டுக்காரர் வரும்போது நீ நகை போடாமல் இருந்தனா பெரிய பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ராஜுவோடைய அம்மா இருந்துட்டு, இங்கே பாருங்க யார் என்ன வேணா சொல்லிங்க, பொண்ணு வீட்டுக்காரர் வந்தால் கூட நான் நகை போடாமல் இப்போ எப்படி இருக்குன்னா அதே போல தான் இருப்பேன், அவரு நகை எங்கன்னு கேட்டார்னா நான் உண்மையை சொல்லிடுவேன், யாருக்கு கொடுத்த நகை எல்லாமே என்னுடைய பொண்ணுக்கு தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.